அல்லேலூயா. நம்ம பேருக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்கணும். ஆமென். இம்மானுவேல்னா என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு. அல்லேலூயா. அந்த பேருக்கும் அவருக்கும் சம்பந்தம் உண்டு. அல்லேலூயா. அதனால நமக்கு பேர் என்ன? அல்லேலூயா கூட்டம். அல்லேலூயாவே சொல்லாத ஆட்களுக்கு யார் அல்லேலூயா கூட்டம்னு பேர் வச்சாங்கன்னு கேட்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு காலத்தில் நம்ம ஆதி சபை விசுவாசிகள் எப்படி இருந்தாங்கன்னா, நடந்தாலும் தோத்துறோம், உக்காந்தாலும் தோத்துறோம், சாப்பிட்டாலும் தோத்துறோம், தூங்கினாலும் சோத்துறோம், எப்போ போனாலும் சோத்துறோம். அல்லேலூயா சோத்துறோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமாம், என்ன சொன்னாலும் அல்லேலூயா தான். எப்பா உனக்கு குழந்தை பிறந்துருச்சுப்பா, அல்லேலூயா. எப்பா உனக்கு அது வேலை கிடச்சிருச்சுப்பா, அல்லேலூயா. உனக்கு வேலை போயிடுச்சுப்பா, அல்லேலூயா. பிறந்தாலும் அல்லேலூயா, செத்தாலும் அல்லேலூயா. உங்கள் தாத்தா செத்து போயிட்டாரு, அல்லேலூயா. உண்மை. நீங்கள் இங்கே நிறைய மூத்த விசுவாசிகள் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆதி நாட்களில் இருந்த சபை அப்படித்தான் இருந்தது. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம், எல்லாத்துக்கும் அல்லேலூயா. ஆமென். அவங்க வாயில் அல்லேலூயான்ற வார்த்தையை தவிர வராது. ஏன் பேர் வச்சாங்க தெரியுமா? இதனால தான். எப்போ பாரு அல்லேலூயா சொல்லிட்டே இருக்கிறான் இவன், அல்லேலூயா கூட்டம் போல. அல்லேலூயா. அதனால் மறந்துடாதீங்க. ஆமென். கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு கூட பேசுவாராக. வேகமாக ஆண்டுடைய வார்த்தையை உங்களிடத்தில் அறிவித்து உங்களை உற்சாகப்படுத்தி என்னுடைய நேரத்தில் நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். யூதா எழுதின பொதுவான நிருபம். சரி, யூதா எழுதின பொதுவான நிருபம் வாசிக்கலாம். 18வது வசனத்திலிருந்து. கடைசி காலத்திலே தங்கள் அப்போஸ்தலனாகிய யூதா, தேங்க்யூ, ஒரு நிமிஷம். அப்போஸ்தலனாகிய யூதா எல்லா சபைகளுக்கும் பொதுவாய் எழுதுகிற ஒரு லெட்டர். ஆமென். அல்லேலூயா. அங்கே இருக்கிற இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற சபைகளுக்கு மாத்திரமல்ல, ரோமாபுரியில் இருக்கிற, கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற, எபேசுவில் இருக்கிற, கலாத்தியாவில் இருக்கிற, ஆசியா மைனரில் இருக்கிற எல்லா சபைகளுக்கும் எழுதின ஒரு பொதுவான நிருபம். எல்லா சபைகளையும் குறித்து, எல்லா சபைகளுக்கும் எச்சரிக்கையாக ஒரு நிருபத்தை எழுதுகிறார். வாசிக்கலாம். கடைசி காலத்தில் என்ன நடக்கும்? சபையாரே நன்றாய் கவனியுங்கள். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உன்னை அப்போஸ்தலர்கள் சொல்லப்பட்ட 17வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். நம்முடைய அப்போஸ்தலர்கள் நமக்கு முன்னே சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். என்ன சொன்னார்கள்? கடைசி காலத்தில் என்ன நடக்கும்? கடைசி காலத்தில் சபையினுடைய நிலைமை என்ன? கடைசி காலத்தில் ஊழியங்கள் எப்படி இருக்குன்றத நம்முடைய அப்போஸ்தலர்கள் சொன்னாங்களே, அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன அப்படின்னா, கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றும் போது நாம ஒன்றை முடிவு செய்யலாம், இது கடைசி காலம். அல்லேலூயா. நான் கடந்த ஒரு சில 6 மாதம் 1 வருஷமாக நான் பார்க்குறேன் சோஷியல் மீடியாவில் சபைக்குள்ளே ஆண்டவர் வெறுக்கிற அருவருப்புகளை நடத்துகிற தன்னை ஊழியக்காரன் என்று சொல்லிக் கொள்ளுகிற தீர்க்கதரிசிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற அநேகர் எழும்பி இன்றைக்கு சபைகளை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு சபையில் பார்த்தேன், ஒரு ஊழியக்காரன், அவன் குடும்பம், போன வருஷம் நினைக்கிறேன், ஒரு வீடியோ பார்த்தேன் நான். அவங்க லாக்டவுன் டைமில் அவங்க கம்யூனியன் கொடுக்குறாங்க, ஆன்லைனில் கம்யூனியன் கொடுக்குறாங்களாம். இவங்க ஆன்லைனில் இருக்கிறாங்க. அந்த ஊழியக்காரனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளை, அவனுடைய மகன் எல்லாம் உட்காந்துருக்கிறாங்க ஒரு பெரிய சோஃபாவில். அல்லேலூயா. அவர் உட்காந்து டவுசரை போட்டு ஒரு பனியனை போட்டு உட்காந்துருக்கிறார். எதுக்கு? கம்யூனியன், கர்த்தருடைய பந்தி ஆன்லைனில். இதனால தான் ஆன்லைனில் எனக்கு ஆன்லைன்னால எனக்கு கோபம் தான் வரும். நாங்கள் லைவில் பார்க்குறோம், எங்களுக்கு லைவில் இத்தனை வியூவர்ஸ் இருக்கிறாங்க, எங்களுக்கு யூடியூப்பில் எத்தனை, அப்புறம் எதுக்கு சர்ச்? எல்லாம் சர்ச்செல்லாம் கலைச்சிட்டு லாக்டவுனே கடைசி வரைக்கும் போட்டுருவோமா? நிறைய பேர் எங்களுக்கு லைவில் இத்தனை பேர் பார்க்குறாங்க, அதனால் நாங்கள் லைவ் பண்ணுறோம். ஐயா, லைவாக ஆராதிங்கய்யா, லைவில் ஆராதிக்காதீங்க. ஆமென். அல்லேலூயா. அப்போ அவர் ட்ரௌசரை போட்டு உட்காந்துருக்கிற, மனைவி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, புள்ள ஒரு டவுசரை போட்டுக்கிட்டு, பையன் எல்லாரும் அப்படியே டவுசர் ஃபேமிலியாக உட்காந்துருக்குறாங்க.
இவர் கம்யூனியன் கொடுக்குறாரு, ஏதோ சொல்றாரு. கம்யூனியன் கொடுத்துட்டு அங்கே அவருடைய நாயும் இருக்குது. எங்க இருக்குது? அப்பமும் ரசமும் வைக்கப்பட்டிருக்கிற அந்த டேபிள் பக்கத்தில் அவங்க நாயும் இருக்குது. இவங்க எல்லாரும் அதை சாப்பிட்டுட்டு, அந்த பிரெட்டை சாப்பிட்டுட்டு அந்த நாய்க்கும் கொடுக்குறாங்க. கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்று. அல்லேலூயா. தங்களுடைய துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர்கள். அல்லேலூயா. சமீபத்தில் பார்த்தேன், சென்னையில் இருக்கிற ஒரு சர்ச்சில் நாங்கள் கிருபையை பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தார். இன்றைக்கி நம்ம திருச்சியிலே நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் பாட்டெல்லாம் ரொம்ப கவனமாக பாடணும். யாரோட பாட்டு நல்லா தான் இருக்கும். அல்லேலூயா. ஆனால் அது யார் எழுதுனாங்க, இன்னும் ஆவி உடையவர்கள் எழுதுறாங்கன்னு கவனித்து இந்த பாடலை நம்ம பாடணும். ஆமேன், ஆமேன். பாட்டு நல்லா எழுதுவானா ஆவி சரி இருக்காது, உபதேசம் சரி இருக்காது, வசனத்தில் இருக்க மாட்டாங்க. ஆமேன். அப்படி கிருபையை போதிக்கிற ஒரு ஒரு ஊழியக்காரன் தன்னை சொல்லிக் கொள்ளுகிறேன். அவங்களெல்லாம் ஊழியக்காரன்னு சொல்லவே மாட்டேன். சர்ச்சில் இதே கம்யூனியன் நடக்குது. அந்த கம்யூனியனில் வாலிபர்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்களே, சினிமா பாட்டை பாடி, சினிமாவில் வந்த பாட்டை பாடி கம்யூனியன் கொடுக்குறான். இயேசுவின் ரத்தத்துக்கு அடையாளமான ரசத்தை குடிக்கும் போதும், அவருடைய சரீரத்திற்கு அடையாளமான அப்பத்தை பானம் பண்ணும் போதும் என்ன பாட்டு பாடுது? சினிமா பாட்டு. கேட்டால் அதில் ரத்தம்னு இருக்குதான். அப்போது கர்த்தருடைய சரீரம், கர்த்தருடைய ரத்தம், அவருடைய ரத்தம் என்னங்க ஆண்டவருக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோம்? கேட்டால் இதில் இதுவும் ரத்தம் தான், பாட்டுலேயும் ரத்தம் தான். ஏதோ ஒரு காரணத்தை உளறி, அதனால ஒன்றும் தப்பு இல்லை. அல்லேலூயா. அதை நான் பார்க்கும்போது இந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. கடைசி காலத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சினிமா பாட்டு பாடி பாடுறான் நிறைய இன்னைக்கு பெருகிட்டாங்க. முதல்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிரசங்கத்தில் ஒரு தவறான உபதேசத்தை போதிச்சிட்டாங்க அப்படின்னு தான் நமக்கு கேள்விப்படுவோம். ஆனால் இன்னைக்கு வார வாரம் ஒருத்தன் இன்ஸ்டாகிராமில் மலேசியாவில் பாஸ்டராக இருக்கிறான். ஒரு திடீர்னு பார்த்தேன், கையில் பாட்டிலோட நின்றுருக்கிறான், சாராய பாட்டிலோட. என்னடான்னா, இது உங்களை அழுக்காக்காது, இது உங்களை என்ன பண்ணாது, உள்ளுக்குள்ளே இருக்கிற பாவம் தான். அல்லேலூயா. இது உங்களை தீட்டுப்படுத்தாது, உள்ளே போகிறது ஒன்றும் தீட்டுப்படுத்தாதுன்னா எல்லாத்தையும் சேர்த்தி. ஆமென். எப்படி தங்களுடைய துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர்கள், கர்த்தருடைய பந்தியை பரியாசம் பண்ணுகிற பரியாசக்காரர்கள். ஆமென். கர்த்தருடைய ஆராதனையை வேடிக்கை பொருளாய், கேளிக்கை பொருளாய் எண்ணுகிற பரியாசக்காரர்கள் இன்றைக்கு பெருகிவிட்டார்கள். அப்போனா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. கடைசி காலத்தில் லாஸ்ட் மினிட்ல 11th hourல நாம இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த காலத்தை குறித்து தான் யூதா எழுதுகிறார். இப்படி துன்மார்க்கமான இச்சைகளின் நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று அவர்கள் சொன்னார்களே. அப்படி தோன்றும் போது சபையாராகிய நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சபையை கெடுக்கிற கள்ள போதகர்களும் கள்ள உபதேசங்களும் அவன் நிரம்பி இருக்கிற இந்த நாட்களில் நாம என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. இந்த கள்ள உபதேசங்கள் எப்படி பெருகுச்சு தெரியுங்களா? எதனால் இவ்வளோ சீக்கிரம் வேகமாக பரவுது தெரியுங்களா? இங்கே இருக்கிற நாம, இங்கே இருக்கிற பிரசங்கம் கேட்டால் பத்தாதுன்னு சொல்லி அவர் நல்லா பேசுகிறாரு, இவர் நல்லா பேசுகிறார், இவர் நல்லா பாடுறாரு, இவர் நல்லா பிரசங்கம் பண்ணுறாரு, அவர் சேனலை கொஞ்ச நேரம் பார்ப்போம், அவரோட யூடியூப்பை கொஞ்ச நேரம் பார்ப்போம்னு கேட்டு 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 அது எங்கே போய் முடியுதுன்னா கடைசியில் கள்ள போதனை கள்ள உபதேசங்களை கேட்குற அளவுக்கு ஜனங்கள் போயிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சபையில் தான் எனக்கு இங்கேருந்து தான் ஆண்டவர் என்ற பேசுவார். ஆமென். ஏன்னா இதுதான் என்னுடைய வீடு. ஆமென், ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அதனால் இங்கே விட்டுட்டு எனக்கு வேற எங்கேயாவது இருந்து ஆண்டவர் பேசுவார்னா கண்டிப்பாக பேச மாட்டார். அது பேசுறது ஆண்டவராக இருக்க மாட்டார். அல்லேலூயா. நான் அமைதியாக இருக்கிறீங்க. இப்படியே கள்ள போதனை சபைக்குள்ளே வந்து சபையை கெடுத்து மந்தையை களைத்து
இன்னைக்கு கள்ள உபதேசங்கள் பெருகிவிட்டது. தங்களுடைய துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர்கள் என்று அவளை குறித்து வேதம் சொல்லுகிறது. நான் அவளை குறித்து பேச வரவில்லை. நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த கடைசி காலத்தில்? அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். 19 வாசித்து 20 வாசிக்கலாம். இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாமே. அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டு, ஜென்ம சுபாவம் இன்னும் மாறவில்லை. ஆமென். அவர்களை எப்படி அடையாளம் கண்டு கொள்ளலாம் அப்படின்னா, அவங்க எப்படி போறவங்க? பிரிஞ்சு போறவங்க. யாரோடையும் சேர மாட்டான். அல்லேலூயா. யாரோடையும் சேர மாட்டாங்க. தனியா தனியா தனியா. இங்கே கோயம்புத்தூரில் ஒரு சர்ச் இருக்குது. சூப்பர் ஸ்டார் வாலிபர் நடத்திட்டு இருக்கிறாரு சர்ச்சு. அங்கே வர்ற வாலிபர்கள் எல்லாம் எல்லாருக்கும் ஒரு கண்டிஷன் என்னென்னா, ஐயாவை கேட்காம யாரும் அவங்க அம்மாவோடையோ அப்பாவோடையோ கூட ஃபோன் பேசக்கூடாது. அல்லேலூயா. நம்ம ஸ்தாபனத்தில் இருக்கிற ஒரு மூத்த போதகருடைய மகனும் வீட்டில் சண்டை போட்டுட்டு, பைபிள் காலேஜில் சண்டை போட்டுட்டு, அங்கே தஞ்சமாய் என் தஞ்சம் நீரே என் அடைக்கலமேன்னு அங்கே ஓடி வந்து அங்கே உள்ளே இருக்கிறான். அல்லேலூயா. அவங்க அம்மா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, என் பையனோட சத்தத்தை கேட்டு வாய்ஸை கேட்டு பல மாதங்கள் ஆச்சு பிரதர். என் பையன் உயிரோடு இருக்கானா என்னன்னு கூட தெரியாது. ஏன்னா ஃபோன் பண்ணால் ஐயாவை கேட்காம யாரும் பேசக்கூடாது. பெத்த அம்மாவை விட அப்பாவை விட இவர் அவனை நல்லா பயங்கரமாக பார்த்து வளர்த்தி அவனை உருவாக்கி. அல்லேலூயா. அவனுக்கு என்ன 35 வயசு கூட ஆகலை. ஆனால் வர்ற ஒருத்தரையும் நான் சொல்கிறதான் நீ கேட்கணும். இப்படியெல்லாம் துன்மார்க்கர் பெருகும்போது சபை விழித்து கொள்ள வேண்டும். ஆமென். அடுத்த வசனம் தொடர்ந்து, நீங்களோ பிரியமானவர்களே, இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாமே. நீங்களோ, கொஞ்சம் நிறுத்தி, நீங்களோ. அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. ஏன்னா கடைசி நாட்களில் இது நடக்கும் என்று அப்போஸ்தலர்கள் நமக்கு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்களோ, பெத்தேல் ஏஜி சபையாராகிய நீங்களோ என்ன செய்யணும்? உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு, முதல்ல உங்க விசுவாசத்தில் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். என்னோட விசுவாசம் உறுதிப்படும் போதுதான் இந்த கள்ள போதனைகள், கள்ள உபதேசங்களுக்கெல்லாம் நான் விலகி இருக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. முதல்ல நான் என்ன செய்ய வேண்டுமா? சொல்லுங்க. விசுவாசத்தின் மேல் என்னை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி நான் என்னுடைய விசுவாசத்தில் என்னை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும்? அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிக்கலாம். லூக்கா 17வது அதிகாரம் 5 10 வரைக்கும் வாசிங்க. லூக்கா 17. அப்பொழுது அப்போஸ்தலர்கள் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க ஆண்டவரே, எங்கள் விசுவாசம் பலவீனமானது, எங்கள் விசுவாசத்தை நீர் உறுதிப்படுத்த வேண்டும், நாங்கள் விசுவாசத்தில் பலமுள்ளவர்களாய் மாற வேண்டும், அதை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க. அதற்கு ஆண்டவர், கடுகு விதையளவு விசுவாசம், கொஞ்சம் விசுவாசம் உனக்கு இருந்தா, உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடே பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன். போதும். முதல்ல என்னுடைய விசுவாசத்துல நான் எப்படி பலப்பட முடியும்? எடுத்தோடனே ஒரு கண்டெய்னர் நிறைய விசுவாசம் வந்துருமா? வராது. ஆண்டவர் அவருக்கும் தெரியும். அதனால தான் சொல்றாரு, கடுகு விதையளவு விசுவாசம் உனக்கு இருக்கணும் முதல்ல. ஆமென். ஆனால் கடுகு விதையளவு விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? ஏன் கடுகை சொல்றாரு? கடுகு விட சின்னதெல்லாம் நிறையா இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. பூசணிக்காய் பெருசா இருக்கும், வெட்டுனா நடுவில் ஓட்டை இருக்கும். பார்க்கறதுக்கு வெளியே பெருசா இருக்கும், வெட்டுனா நடுவில் என்ன இருக்குங்க? ஓட்டை இருக்கும். ஆனால் கடுகை வெட்டி பாருங்க, நடுவில் ஓட்டை இருக்காது. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு. நிறைவான விசுவாசம். கொஞ்சம் விசுவாசம் தான், ஆனா எப்படிப்பட்ட விசுவாசம்? நிறைவான விசுவாசம். அல்லேலூயா. பெருசா பூசணிக்காய் பெருசா இருக்கிற மாதிரி வெட்டினா உள்ள ஒண்ணு மேல என்னையா ஓட்டையா இருக்குது, வெளியே பார்க்கறதுக்கு பெருசா இருக்குது, உள்ள
ஓட்டையா இருக்குது. அப்படிப்பட்ட விசுவாசத்தை ஆண்டவர் சொல்லலை. கடுகு விதையளவு ஏன் சொல்றாருன்னா, அதை நசுக்கினாலும் வெட்டினாலும் அது நிறைவான விசுவாசம். ஆண்டவர் மேல நிறைவான விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய விசுவாசத்தில் நான் எப்படி பலப்பட முடியும்? முதலாவது கொஞ்சம் விசுவாசம், அதுவும் நிறைவான விசுவாசம். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்வார். இல்ல, என் தேவன் எனக்காய் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அல்லேலூயா. அதுதான் கடுகளவு விசுவாசம். ஆமென். ஏதாச்சும் செய்யுங்கப்பா, ஏதாச்சும் செய்யுங்கப்பா. பில்லி சூனியம் செஞ்சிடலாமா? என்ன செய்வார்? ஏதாச்சும் செய்வார்னா எல்லாவற்றையும் எனக்காக சிலுவையில் செய்து முடித்தார் என்கிறது தான் கடுகளவு விசுவாசம். ஆமென். ஹல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கொஞ்சம் விசுவாசம் இருந்தால் அது நிறைவா இருக்கணும். ஆமென். தளம்புகிற விசுவாசம் அல்ல. பேதுரு கடலில் ஆண்டவர் நடந்து வரதை பார்த்துட்டு சொல்றாரு, ஆண்டவரே நானும் வரட்டுமா? ஏன்னா அவருக்கு ஞாபகம் ஒரு கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையே பார்த்து பேர்ந்து போகணும்னு சொன்ன ஆண்டவர் இந்த கடலில் நடக்க விட மாட்டாரா? அதனால் உற்சாகமாக இறங்கிட்டார் வான்னு சொன்ன உடனே. இப்போ பாதியில் போன உடனே தான் அல்லேலூயா தளம்புறாரு. ஐயோயோ கடல். நிறைவான விசுவாசம் என்ன தெரியுங்களா செய்யும்? சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்க்காது, என் முன்னாடி எழும்பி ஆர்ப்பரிக்கிற கடல் அலையை பார்க்காது, காற்றை பார்க்காது, கடல் ஆழத்தை பார்க்காது, என் முன்னாடி இருக்கிற இயேசுவை மாத்திரம் பார்த்து நடக்கிறது தான் நிறைவான விசுவாசம். கடல் கொந்தளித்தாலும், கடல் ஆழமாக இருந்தாலும், அலைகள் என் மேலே மோதினாலும் என் பார்வை ஆண்டவர் மேலே மட்டும்தான் இருக்கும். அதுதான் கடுகு விதை அளவு இருந்தாலும் நிறைவான விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தில் நான் உறுதிப்படணும்னா, என் விசுவாசம் பலப்பட வேண்டும் என்றால் கொஞ்சம் விசுவாசம் இருந்தாலும் அது நிறைவான விசுவாசமாய் முழு நம்பிக்கை ஆண்டவர் மேலே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, தொடர்ந்து வாசிங்கள் யூதாவின் புஸ்தகம், யூதா நிருபம். விசுவாசத்தில் உறுதிப்பட வேண்டும். பரிசுத்த ஆவிக்குள் நான் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசம் பலப்படணும்னா ரெண்டாவது நான் பரிசுத்த ஆவிக்குள். அல்லேலூயா. ஆங்கிலத்தில் நம்ம வாசிக்கிறோம், building yourself up in your most holy faith, praying in the Holy Spirit. அல்லேலூயா. ஆவிக்குள்ள ஆவியினால நிரப்பப்பட்டு ஆவிக்குள்ள ஜெபிக்கிற ஜெபம் என்னை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தும். அல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே. அல்லேலூயா. அப்போ என்னுடைய ஜெபம் ஆவிக்குள் நான் ஜெபிக்கிறவனா இருக்கும்போது என்னுடைய விசுவாசம் உறுதிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குள்ள எப்படி ஜெபிக்கிறது வாசிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 26வது அதிகாரம் 8:26 வாசிங்க. ரோமர் 8:26 அந்தபடியே ஏன் ஆவிக்குள்ளே நான் ஜெபிக்க வேண்டும்? ஆவியில நிரம்பி ஜெபிக்க வேண்டும்னா அந்தபடியே நான் ஆவிக்குள்ளே ஜெபிக்கும் போது நான் பலவீனமானவன் தான், என்னுடைய விசுவாசம் கொஞ்சமானது தான், ஆனாலும் ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. இவருடைய விசுவாசம் எப்படி பலப்பட முடியும்? முதல்ல கொஞ்சம் விசுவாசமாக இருந்தாலும், கொஞ்சமாக இருந்தாலும் நிறைவாய் முழுவதுமாய் ஆண்டவரை நான் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ரெண்டாவது, ஆவியானவருக்குள்ளே நான் ஜெபிக்கும் போது, ஆவியானவரோடு இணைந்து ஜெபிக்கும் போது, ஆவியில நிரம்பி நான் ஜெபிக்கும் போது எனக்கு கொஞ்சம் விசுவாசம் தான், என்னால் ஜெபிக்க முடியாது, நான் பலவீனமானவன் தான். ஆனால் ஆவிக்குள்ளே நான் ஜெபிக்கும் போது என்னை பலப்படுத்துகிற ஆவியானவர் என் பலவீனங்களில் எனக்கு உதவி செய்கிறார். அது மாத்திரமல்ல, நான் என்ன ஜெபம் பண்ணணும்னு எனக்கு சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ஜெபிக்க சொல்லி கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எனக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுப்பது மாத்திரமல்ல, எனக்காக அவரே வேண்டுதலும் செய்கிறார். அல்லேலூயா. இதுதான் ஆவிக்குள்ள ஜெபிக்கிற ஜெபம். ஆமென். கடைசி நாட்களில் விசுவாசிகள் செய்ய வேண்டிய காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். ஆவியானவர் சொல்றார். ஆமென். என்ன செய்யணும்? முதல்ல நான் விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்து நிற்க வேண்டும். ஆமென். எனக்கு கொஞ்சம் விசுவாசத்தில் அப்படியே ஆடணும்னா கர்த்தருடைய, அதாவது என்ன விசுவாசம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, இன்னும் புரியும்படியா சொல்லணும்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, இங்கே வாங்க நான் ஜெபம் பண்ணுறேன், இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க. அல்லேலூயா.
இன்றைக்கும் இன்னும் அந்த டச்செலாம் இன்னும் மாறலை, கோட்டை தூக்கி போடுறது இன்னும் மாறலை, கர்ச்சீஃபை தூக்கி போடுறது இன்னும் மாறலை, தலையில் ஆயில் மசாஜ் பண்ணுறது இன்னும் மாறலை. நாமளும் இன்றைக்கும் அதை நம்பிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் பண்ணுனா நடக்கும், இதெல்லாம் பண்ணுனா சுகமாக, இதெல்லாம் பண்ணால் விடுதலையாகும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உறுதியான விசுவாசம் என்ன தெரியுங்களா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு தெரியுங்களா? ஐயா, வசனம் சொல்லுது, இந்த வசனத்தை நான் அறிந்து கொண்டால் இந்த சத்தியம், இந்த வார்த்தை என்னை விடுதலையாக்கும். ஏன்னா வார்த்தை தான் என்னுடைய ஆண்டவர். ஆமென். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்ப அந்த வார்த்தையை நான் அறிந்து கொள்ளும் போது அந்த வார்த்தை என்னை விடுதலையாக்கும். உன் கோட்டை தூக்கி, அழுக்கு கோட்டை தூக்கி என் மேல வீச வேண்டாம், என் தலையில கை வச்சு தபையில வாசிக்க வேண்டாம், எனக்கு ஆயில் மசாஜ் பண்ண வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை சத்தியம் என்னை விடுதலையாக்கும். அல்லேலூயா. ஒவ்வொரு வாரம் சபையில வந்து கேட்கிற சத்தியம் என்னை விடுதலையாக்கும், என்னை ஆசீர்வதிக்கும், என்னை உயர்த்தி வைக்கும். அந்த விசுவாசத்திலே உறுதியாய் நிற்க வேண்டும். ஆமென். இது தெரிஞ்ச, இதுக்காக தான் நான் விசுவாசத்தில் உறுதியாக நிற்கிறேன். இது தெரிஞ்சா நான் நிற்பேன். அல்லேலூயா. இல்லைன்னா இந்த முதல்ல சொன்னாங்க இல்லைங்களா, துன்மார்க்கத்தின்படி செய்கிற, தன்னுடைய இச்சைகளின்படி செய்கிற பரியாசக்காரர்கள், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து போயிடுவோம். நம்ம எங்கள் பாஸ்டர் என்னையா பேசுகிறார், எவ்வளோ அழகாக பேசுகிறார் இந்த ஊழியக்காரர், அந்த ஆள் எப்படி பேசுகிறார். நான் சத்தியத்தை அறிந்து கொண்டால், இதுதான் சத்தியம் என்பதை நான் அறிந்து கொண்டால் வேற எங்கேயும் போக மாட்டேன், இங்கே நிலச்சிருப்பேன். அப்படிப்பட்ட விசுவாசத்தில் நான் உறுதியாய் நிற்க வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்க வேண்டும். சும்மா சோத்திரம் 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 இல்லைல்ல, ஆவியில நிரம்புகிற அனுபவம் நமக்குள்ளே வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் நமக்கு பேரு ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள். ஆமென். ஏதோ கிறிஸ்தவர்கள் அல்ல, ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருப்பதினால தான் நான் ஆவிக்குரிய கிறிஸ்தவன். ஆமென். எத்தனை பேருக்குள்ள நீங்க சொல்றீங்க, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், நான் பரிசுத்த ஆவியானவராலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன்னு சொல்றவங்க கொஞ்சம் கையை உயர்த்தி காமிங்களேன். ஆமென். அந்நிய பாஷை அடையாளங்களை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். ஆமென். அப்போ என்னுடைய ஜெபம், எப்போ நான் ஜெபித்தாலும் என்னுடைய ஜெபம் எப்படிதான் இருக்கணும்? ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற ஜெபமா என்னுடைய ஜெபம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். யூதா வாசிங்க. அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு, மூன்றாவது காரியம் நான் செய்ய வேண்டியது தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். முதலாவது விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். விசுவாசத்தில் நிலைத்திருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவிக்குள்ளே நான் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, தேவ அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக. அல்லேலூயா. தேவ அன்பிலே என்னை காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். தேவன் என்னை நேசித்திருக்கிறார். உண்மையா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவா என்னிடத்திலே அன்பு கூர்ந்தார். அப்படி அன்பு கூர்ந்த என்னுடைய ஆண்டவருடைய அன்பிலே நான் நிலைத்திருக்கிறேனா? நான் அவரை உண்மையாய் நேசிக்கிறேனா? அதுதான் கேள்வி. எப்படி நிலைச்சிருக்க முடியும்? கர்த்தருடைய தேவனுடைய அன்பில் எப்படி நிலைச்சிருக்க முடியும் சொல்லுங்க? ஆண்டவருடைய அன்பில் எப்படி நிலைச்சிருக்கலாம்? வார்த்தையின்படி நடக்கிறதுனால. வெரி குட், ரைட். அவருடைய வார்த்தையை கை கொள்ளுகிறதுனால நான் அவரில் நிலைத்திருக்கிறேன். உண்மைதான். வாசிக்கலாம். யோவான் 15வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யோவான் 15. பிதா என்னில் அன்பு கூறுகிறது போல, பிதா என்னில் அன்பு கூறுகிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். என்னுடைய அன்பிலே, இங்கே ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு, என் அன்பில் நிலைச்சிருங்க. எப்படி என்னில நிலைத்திருக்க முடியும்? ஏன் நான் நிலைத்திருக்க வேண்டும்? வாசிக்கலாம். 4வது வசனத்தை வாசிக்கலாமா? என்னில் நிலைத்திருங்கள். என்னில் நிலைத்திருங்கள். நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால், திராட்சை செடியில நிலைத்திராவிட்டால், ஆண்டவருடைய அன்பில நான் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. என்னாலே கனி கொடுக்க முடியாது. அல்லேலூயா. அந்த கடைசி காலத்திலே ஆண்டவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் கனி கொடுக்கிற வாழ்க்கை. ஆமென். நான் ஏன் விசுவாசத்திலே உறுதிப்பட வேண்டும்? ஏன் நான் பரிசுத்த ஆவிக்குள்ள நான் ஜெபிக்க வேண்டும்? ஏன் தேவனுடைய அன்பில நான் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், கர்த்தருக்கு ஏற்ற கனிகளை நான் தர வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஏன் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், நான் கனி கொடுக்கிறவனாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. தேவன் விரும்புகிற கனிகளை கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்?
எதுல? தேவனுடைய அன்பிலே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஏன்னா அடுத்த வசனம் 5வது வசனம் சொல்லுது, என்னை அல்லாமல் உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. நான் தேவனுடைய அன்பிலே நிலைத்திராவிட்டா என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமென். என்னால கனி கொடுக்க முடியாது. தேவன் விரும்புகிற கனிகளை என்னால கொடுக்க முடியாது. மிகுந்த கனிகளை கொடுக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. 9வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஆனா எப்படி நிலைத்திருக்க முடியும்? நிலைச்சிருக்கிறதுனா எப்படிங்க? நிலைச்சிருன்னு சொல்றீங்களே, எப்படி? அடுத்த வசனத்தை வாசிங்க. நான் எப்படி பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை என்னுடைய வார்த்தைகளை கைக்கொண்டால் என்னுடைய அன்பிலே. அப்போ கடைசி கால சபை என்ன பண்ணணும்? அன்பில் எப்படி நிலைச்சிருக்க முடியும்? அவருடைய வார்த்தையை கை கொள்வதன் மூலமாக. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? வார்த்தையை கை கொள்ளுகிற சபை தான் கர்த்தருடைய அன்பில் நிலைத்திருக்கிற சபை. எத்தனையோ வார்த்தைகளை கேட்கிறோம், வசனத்தை கேட்கிறோம், சத்தியத்தை கேட்கிறோம், கேட்டுட்டு அப்படியே போறதில்ல. அவருடைய அன்பில் நிலைச்சிருக்கிறதுனா, நான் அவருடைய தேவன் பிதா ஆண்டவர் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தைகளை வசனத்தை கேட்டு அதை கை கொள்ளும் போது, கேட்கறதுனால அல்ல, அதை கை கொள்ளும் போது. ஆமென், அல்லேலூயா. கை கொள்றதுனா என்ன? அதுபடி நடக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்யறதுக்கு பேர் தான் அதன்படி அதை கை கொள்றது. ஆமென். ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் அவனுக்கு காண்பின்னு சொன்னார் ஆண்டவர். காமிச்சிருக்கமா இது வரைக்கும்? கிறிஸ்தவனாலே எல்லாரும் சொல்லுவான், யோ கிறிஸ்தவனா ஒரு கணத்தில் அடித்தா மறு கணத்தை காமிப்பியா? காமிப்பேன், உன் கண்ணத்தை காமிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப வெரி சிம்பிள் திங். ஆண்டவருடைய டீச்சிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அல்லேலூயா. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு கூட போயிருக்குமா? டேய் வேற வேலை இல்லை, அவனுக்கு 1008 வேலை இருக்கு. உன்னிடத்துல கேட்கிற எவனுக்கும் அவன் திருப்பி கொடுப்பான்னு எதிர்பார்க்காம கொடுன்றார். கொடுத்துருக்கமா? கேட்குறவங்க எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கமா? ஆண்டவர் சொல்றாரு, கேட்க உங்ககிட்ட வந்து யாராவது ஒருத்தன் கேட்டானா என்ன கேட்டாலும் கொடுத்துரு. அல்லேலூயா. அதுக்கு காரணம் சொல்லாத. சிலவங்க சொல்லுவாங்க, எப்பா எனக்கு கொஞ்சம் தேவை இருக்குப்பா, கொஞ்சம் உதவி செய் அப்படின்னா, என்கிட்ட இருக்கு ஆனால் உனக்கு தரமாட்டேன், ஏன்னா எனக்கு வேணும். அதுக்கு இல்லைன்னே சொல்லிடலாம். அவன் மனசாத ஆறுதலாகும். இப்போ ஒரு 10,000 ரூபா வேணும்ப்பா, கொஞ்சம் கொடுப்பா, அடுத்த மாதம் திருப்பி தரேன். நம்ம சகோதரன் வெளியே கடன் வாங்குறத சொல்லலாம் தான், நமக்குள்ள உதவி செய்ய. எப்பா ஒரு 10,000 ரூபா கொடுப்பா, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டிட்டு தரேன் அப்படின்னா அவன் சொல்லுவான், இருக்கு ஆனால் எனக்கு வேற ஒரு வேலைக்கு வச்சுருக்கேன், அதனால் உனக்கு. ஆண்டவர் சொல்கிறாரு, கேட்கிற எவனுக்கும் கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் கை கொள்ளலன்னு அர்த்தம். அவருடைய கற்பனையின்படி நடக்கலைன்னு அர்த்தம். அப்படி நான் நடக்கலன்னா என்ன அர்த்தம்? அன்பில் நீங்கள் நிலைச்சிருக்கலன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். உன்னிடத்துல 2 வஸ்திரம் இருந்தா எத்தனை ட்ரெஸ் வச்சுருக்கீங்க? வார்ட்ரோப்ல 2 இருந்தாலே உன்னை யாருக்கு கொடுக்கணுமா? வஸ்திரம் இல்லாதவங்க கொடுத்துடணுமா? கொடுத்துட்றோமா? இப்போ தான் பாஸ்டர் வாங்கினது. அல்லேலூயா. அவன் வாங்குறதே 2ஆக தான் வாங்குவான். ஏன்னா ஆஃபர் போட்டிருக்காங்கல்ல, 1 வாங்கினா 1 ஃப்ரீ. அதனால் வாங்குறதே 2 எனக்கு தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் பைபிள் சொல்லுது 2 வஸ்திரம் இருந்தால் இன்னொருத்தருக்கு கொடுத்துரு. அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம கை கொள்கிறோமா? இதெல்லாம் நம்ம கை கொள்கிறோமா? சொல்லுங்க. ரொம்ப சாதாரணமாக. இதுக்கு அடுத்ததில் நிறைய வேறு லெவல்லாம் இருக்குது. அதெல்லாம் சொன்னால் நம்மளாம் ஒன்றுமே பண்ண. உன் கண் உனக்கு இடரலாக இருந்தால் உன் கண்ணை என்ன பண்ணிரு? ஐயோ என்னால் டிவி பார்க்காம இருக்கவே முடியலங்க, இந்த படத்தை சீரியல் பார்க்காம இருக்கவே முடியல, ரொம்ப இடரலாக இருக்குது, ஜெபிக்க முடியல அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? டிவியை உடைச்சிரு அப்படின்னு சொல்லலை.
உன் கண்ணை பிடிங்கிரு. ஆமா, பிடிங்கிடலாமா? உன் கை உனக்கு இடரலா இருந்தா, என் கையினால தாங்க இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறேன், இந்த கையினால தாங்க ரிமோட்டை யூஸ் பண்ணுறேன், இந்த ரிமோட் என் கையை எடுத்து தாங்க ரிமோட்டை யூஸ் பண்ணி தாங்க டிவி பார்க்குறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், இந்த கையினால் நிறைய பாவத்தை செய்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல, ரிமோட்டை உடச்சிரு அப்படின்னு சொல்லலை. உன் கையை, ஐயையோ நான் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், சினிமா தேட்டருக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனாலும் கால் அதுவே போயிடுது. ஆண்டவர் சினிமா தேட்டர் மேலே கல்லை வீசுன்னு சொல்லலை, உன் காலை வெட்டி போடு. செய்ய முடியுமா? செஞ்சிருவோமா? அல்லேலூயா. சாதாரண அடிப்படை காரியத்துக்கே நாம் இன்னும் கீழ்ப்படியலை. அடிப்படை சாதாரண ஆண்டவர் சொல்கிற கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. சரி, அதெல்லாம் விடுங்க. நான் இன்னும் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். தசமாகம் கொடுக்குறோமா எல்லாரும்? சொல்லுங்க, தசமாகம் கொடுக்குறோமா? தசமாகனா என்ன? 10ல் 1? 10ல் 1 தான் தசம பாகம். சரி, புதிய ஏற்பாட்டின்படி தசம பாகம் கொடுக்கறது சரியா தப்பா? சரின்னு சொல்றவங்களாம் கையை உயர்த்துங்க. தப்புன்னு சொல்றவங்களாம் கையை உயர்த்துங்க. ரெண்டும் இல்லைன்றவங்களாம் கையை. சரி, பழைய ஏற்பாட்டில் தான் தசம பாகம். அதுக்கு பேர் என்னங்க? உன் விளைவின் முதற் பலன். 10ல் 1 பங்கை ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் அதை அப்படிலாம் இல்லைப்பா, 10ல் 1 நீ கொடுக்க வேண்டாம். அல்லேலூயா. 10ல் 1 கொடுக்கக்கூடாது. புதிய ஏற்பாட்டின்படி, புதிய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி தசமபாகம் கொடுக்கறது தப்பு. அப்போ எத்தனை பங்கு கொடுக்கலாம்? சர்ச்சில் ஒரு நாள் உட்காந்துருக்காரு, எல்லாரும் தசமபாக காணிக்கையெல்லாம் கொண்டு வந்து போடுறாங்க. அங்கே ஒரு ஏழை ஒரு விதவை அம்மா வராங்க. அவங்க பாக்கெட்டில் இருந்து, பர்ஸ்ல இருந்து தான் செலவுக்காக வச்சுருந்த எல்லா பணத்தையும் எடுத்து உள்ளே போட்டாங்க. எவ்வளோ பணம்? 2 காசு தான் வச்சுருக்காங்க. அது அவங்க வாழ்க்கைக்கு. அதை எடுத்து ஆண்டவர் கொடுத்துட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த 10ல் 1 கொடுக்குறான் பார்த்தியா, அவங்க இல்லை, இவங்களே அதிகமாக போட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் 10ல் 1 இல்லை, புதிய ஏற்பாட்டில் எவ்வளோ கொடுக்கணும்? 10ஐயும் ஆண்டவருக்கு தான் கொடுக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க. இந்த கள்ள உபதேசர்கள்லாம் இப்படி தான் உபதேசிப்பாங்க. என்னன்னா, நீங்கள் தசமாக கொடுக்க வேண்டாம், சிலுவையின் பிரமாணத்தில் அப்படிலாம் கிடையாது, பாவம் செய்யலாம், கிருபை இருக்குது, என்னமோ உளறிட்டு இருப்பானுங்க. நான் சொல்கிறேன், பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாடு ரொம்ப கடினம் நம்ம ஃபாலோ பண்ணுறது. தெரியுங்களா? கண்ணை தோண்டி போட்டு இருந்துருவோமா? கையை வெட்டிட்டு இருந்துடலாமா? பழைய ஏற்பாட்டில் பார்த்தா தான் பாவம். சாரி, பழைய ஏற்பாட்டில் பண்ணினா தான் பாவம், புதிய ஏற்பாட்டில் பார்த்தாலே பாவம். அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபையை புரட்டுகிற கள்ள ஊழியர்கள், ஓநாய்கள். அல்லேலூயா. அப்போ அன்பில் நிலைச்சிருக்கணும்னா அவருடைய வார்த்தையை நான் கை கொள்ள வேண்டும். கடைசி கால சபை அவருடைய வார்த்தையில நிலைத்திருந்தால் மாத்திரமே என்னுடைய விசுவாசத்தில் நான் உறுதிப்பட முடியும். அல்லேலூயா. இந்த கள்ள உபதேசங்களுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ள, இந்த வார்த்தையை பற்றின அறிவு இல்லாம, வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, என்னப்பா வார்த்தைனா என்னப்பா, வார்த்தைன்றிய என்ன? இந்த வசன அறிவு, வார்த்தையின்படி, இந்த வசனத்தின்படி நடக்கிற அனுபவம் உள்ளவர்களாய், நடக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். வசனத்தை வாசிச்சுட்டு போகிறதில்ல, வசனத்தை கேட்டுட்டு போகிறதில்ல, வாசிக்கிற வசனத்தின்படி நான் செய்கிறேன்னா அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த கடைசி கால சபைக்கு தேவையான வார்த்தை என்னன்னா, வாசிக்கிற வசனத்தின்படி, கேட்கிற சத்தியத்தின்படி நான் நடக்கணும், நிற்கணும். ஆமென். அல்லேலூயா. சும்மா ஏதோ சர்ச்சுக்கு வர்றோம், போகிறோம், பிரசங்கத்தை கேட்குறோம், ஆஹா நல்லா இருந்துச்சு, இல்லை நல்லா இல்லைன்னு மார்க்கை போட்டு போகிறதில்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கேட்ட வார்த்தையின்படி கேட்கறது மாத்திரமல்ல, அதன்படி நிற்கணும், அதன்படி நடக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தின்படி நடக்கிறோமா? ஒரு வசனத்துக்கு அது கீழ்ப்படிஞ்சிருக்கிறோமா? ஆண்டவருடைய நான் பழைய ஏற்பாட்டை விட்டுருங்க, பழைய ஏற்பாட்டிலேயே நான் பேச வரல. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய பிதாவின் கற்பனை அவர் கை கொண்டார், நியாயப்பிரமாணத்தை அவர் கை கொண்டார். அது கை கொண்டுட்டு சொல்கிறார், நான் எப்படி நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு அதை நிறைவேற்றினேனோ அதே போல் என்னுடைய கற்பனைகளை நீங்கள் கை கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் என்னிலே நீங்கள் நிலைத்திருக்க முடியும். அப்படி நினைச்சிருந்தாதான் நீங்கள் கனி கொடுக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி கனி கொடுத்தாதான் உலகம் சொல்லும், இவங்க இயேசுவை நேசிக்கிறாங்க, இயேசு இவங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. ஏன் கனி கொடுக்கல? வார்த்தை எனக்குள்ள இல்லை, வார்த்தையின்படி நான் நடக்கல. ஆமென்,
அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிருந்தா என் அல்லேலூயா வேற மாதிரி இருந்திருக்கும், என் ஆராதனை வேற மாதிரி இருந்திருக்கும், ஆமென், என் ஜெபம் வேற மாதிரி இருந்திருக்கும். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. ஆகிலும் பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் யோவான் 4வது அதிகாரத்தில். சமாரியா ஸ்திரீ, அப்போ என்னுடைய ஆராதனை எப்படி இருக்கணுமா? உண்மையா இருக்கணுமா? அல்லேலூயா. அப்போ என்னோட அல்லேலூயா எப்படி இருக்கணும்? வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தா, நான் சத்தியத்தின்படி நடக்கிறவனா இருந்தா என்னுடைய அல்லேலூயா எப்படி இருக்கணும்? சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தியத்தின்படி நடக்க நம்ம விட்டு கொடுப்போம். கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வசனம் சொல்ற எல்லாமே நிறைவேறிட்டு இருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நாம இன்னமும் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, ஆண்டோடைய வார்த்தையின்படி நடக்க என்னை விட்டு கொடுக்காம, ஏதோ நம்ம பெரிய அதெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆமென். அடுத்தது வாசிங்க. யூதா. இரக்கத்தை பெற காத்திருங்கள். இது மாத்திரமல்ல, இன்னும் சபை செய்ய வேண்டிய மிக 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 முக்கியமான காரியம் உண்டு. விசுவாசத்தில் உறுதிப்பட வேண்டும், உண்மைதான். பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்க வேண்டும், உண்மைதான். அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும், உண்மைதான். ஆனால் இதை காட்டிலும் இதையும் செய்யணும். ஆனால் இதை விட ரொம்ப முக்கியமான ஒன்று இருக்கு சபைக்கு. வாசிங்க. அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடே ரட்சித்து. அப்ப என்ன சொல்ல வராரு? கடைசி கால சபை என்ன செய்ய வேண்டும்? அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த கரிசனை உள்ளவர்களாய் அவர்களுக்கும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்து, ஆண்டவருடைய அன்பை அவர்களுக்கும் அறிவித்து, அவர்களையும் பாவத்திலிருந்து இழுத்து, அக்கினியிலிருந்து இழுத்து, அவர்களையும் ரட்சித்து சபையிலே சேர்க்கப்பட வேண்டும். அல்லேலூயா. என்ன சொல்ல வராரு? சபை ஊழியம் செய்யணும். ஆமென். நான் முதல் ஆராதனையில் சொன்னேன், யார் ஊழியம் செய்யணும்? சொல்லுங்க. விசுவாசிகள் ஊழியம் செய்யணும். ஆமென். ஆடுதான் குட்டி போடணும், அப்பதான் மந்த பெருகும். அல்லேலூயா. அப்ப யூதா என்ன சொல்ல வராரு? சபைக்கு நீங்க விசுவாசத்திலே உறுதிப்பட வேண்டும். ஓகே. அடுத்தது பரிசுத்த ஆவிக்குள்ளே நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தில் நீங்க வல்லமை உள்ளவர்களா நீங்க மாறணும். ஆவியானவரோட இணைந்து ஆவியில நிரம்பி ஜெபிக்க வேண்டும். அதுக்கு அடுத்து தேவனுடைய அன்பில நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை கை கொள்ள வேண்டும், கனி கொடுக்க வேண்டும். எல்லாத்தையும் சொல்லிட்டு அது மட்டும் போதாதுப்பா, நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் ஒன்று உண்டு. நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். ஏனென்றால் அடுத்த வசனம் 24வது வசனம், ஏன் நான் ஊழியம் செய்யணும்? வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாக நிறுத்த வல்லமை உள்ள ஒருவர் சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. எல்லா சபைகளுக்கும் பொதுவாய் நினைப்பூட்டுகிற காரியம், கர்த்தர் வரப்போகிறார். அவர்தான் என்னை பரலோகத்திலே நிறுத்த வல்லமை உள்ளவர். அவர்தான் என்னை பரலோகத்திலே கூட்டி சேர்க்க வல்லமை உள்ளவர். அவர் வரும்போது வெறுங்கையாய் அவரை எதிர்கொண்டு நாம் போகக்கூடாது. அல்லேலூயா. முதல்ல முக்கியமான காரியங்களை சொல்லிட்டு அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான காரியத்தை சொல்றாரு. சபை, கடைசி கால சபை ஊழியம் செய்ய வேண்டும். ஏனென்றால் அநேக கள்ள ஊழியர்கள், அநேக கள்ள போதகர்கள், அநேக துன்மார்க்க இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர்கள் வந்துட்டாங்க. அவர்களின் கையிலிருந்து மந்தையை காக்க வேண்டும் என்றால் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் எழும்பி ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கென்று ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியாது, எனக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல தெரியாது, எனக்கு எப்படி காஸ்பல் ஷேர் பண்ணுறதுன்னு தெரியாது. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற நேரம் அல்ல. ஜெபிங்க, கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். யாராயிருந்தாலும் பயன்படுத்துவார். ஆமென். அற்பமான ஆட்களை கொண்டு அநேக ஆத்துமாக்களை அவராலே திருப்ப முடியும். ஆமென். உங்களுடைய வாயிலிருந்து வருகிற சாதாரணமான வார்த்தை கொண்டு அநேகருடைய இருதயத்தை உடைக்க முடியும். ஆண்டவர் உங்களை பயன்படுத்த முடியும். ஆமென். ஹல்லேலூயா. காலையில் முதல் ஆராதனையில் இதுதான் சொன்னேன். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில்
நாம் பைத்தியம்தான், ஆனா கர்த்தர் தெரிந்து கொண்ட பைத்தியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால சபை என்ன செய்யணும்? என்ன செய்யணுங்க? ஊழியம் செய்யணும். இது ஏதோ யூதா சபைகளுக்கு ஒரு ரெக்வெஸ்டா கொடுக்கல. எப்பா ஊழியம் செய்யுங்கப்பா, ஆண்டவர் உங்களை பரலோகத்தில் கூட்டி சேர்க்க வல்லமை உள்ளவர் வரப்போகிறார், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஊழியம் செய்யுங்கன்னு சபையை பார்த்து ரெக்வெஸ்ட் பண்ணல. இது ஆண்டவருடைய பிரதான கட்டளை. இயேசு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே எல்லாருக்கும் ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொன்ன கட்டளையை மறுபடியும் நினைப்பூட்டுகிறார். சபையே, நீங்கள் விசுவாசத்திலே உறுதிப்படுவது எதற்காக? ஜெபத்திலே உறுதிப்படுவது எதற்காக? ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருப்பது எதற்காக? வார்த்தையின்படி நடப்பது எதற்காக? ஊழியம் செய்ய வேண்டும் சபை. அல்லேலூயா. சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் எழும்பிட்டா தேசத்துல எழுப்புதல் வந்துருங்க. சபை மாறுனா தேசம் மாறும். நான் மாறுனா என் தேசம் மாறும். எனக்குள்ளே ஆத்தும மாறம் வந்துருச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். அழிஞ்சு போற பாவத்தில் அழிஞ்சு போற ஒருத்தனை பார்த்துட்டு என்னால் அமைதியா இருக்க முடியாது. அவனுக்காக ஜெபம் பண்ணுவேன், அவனுக்கு ஆண்டவருடைய அன்பை காமிப்பேன். என்னால் அமைதியா இருக்க முடியாது. அல்லேலூயா. நீங்க விசுவாசத்துல உறுதியா இருக்கிறது உண்மைனா, ஆவிக்குள்ள நீங்கள் ஜெபிப்பது உண்மை என்றால், வார்த்தை கை கொள்ளுகிறது உண்மை என்றால், வசனத்திற்கு கீழ்ப்படுகிறது உண்மை என்றால், ஊழியம் செய்யணும். ஆமென். எல்லாரும் ஊழியம் செய்யணும். இங்கே ஆமென் ஆமென் சொல்லிட்டு 8 மணிக்கு மேலே வீட்டில் போய் ஆமாம் அவர் சொல்லிடுவார், அவருக்கு என்ன, அவர் ஊழியக்காரங்க அப்படி தான் பேசுவாங்க. இல்லை இல்லை இல்லை, இது ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கட்டளை. அல்லேலூயா. இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளை. அவர் சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள பரலோக சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடே நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவர் சீக்கிரம் வரப்போகிறார். அதனால என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? ஆத்தும ஆதாயம் பண்ணணும். அநேகரை ரட்சித்து அக்கினிக்கு அநேகரை விடுதலையாக்கி பயத்தோடே ரட்சிக்க வேண்டும். இதை யார் செய்யணும்? நம்ம தான் செய்யணும். அல்லேலூயா. நீங்கள் படிக்கலாம், ஸ்கூலில் படிக்கலாம், காலேஜில் படிக்கலாம், வேலை செய்யலாம், இல்லை நீங்கள் வீட்டில் இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், ஆஃபீஸ்க்கு போகலாம். எங்கே போனாலும் கர்த்தருடைய அன்பை மறக்காமல், கர்த்தருடைய அன்பை உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு காண்பீங்க. கர்த்தருடைய அன்பை அறிவியுங்கள். ஆமென். நீங்கள் பெரிய சுவிசேஷமெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாங்க. நீங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்தினாலே போதும், அதுதான் பெரிய சுவிசேஷம். உங்கள் பக்கத்து சீட்டில் இருக்கிறவனுக்கு உங்களை பார்த்தா தெரியணும் நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீங்கன்னு. அல்லேலூயா. நானும் அவனை போல இருந்தேன்னா அவன் சொல்லுவான், என்னடா வித்தியாசம், நீயும் நானும் ஒரே மாதிரி தான் இருக்கிறோம், நானும் போய் சொல்கிறேன், நீ என்னை விட போய் சொல்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. நானும் பொய் கணக்கு எழுதுறேன், நீ என்னை விட டபுளாக பொய் கணக்கு எழுதுற. நான் மக்கு பையன், நீ என்ன வர மட சாம்பிராணியாக இருக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாழ்க்கை தான் கிறிஸ்துவை வெளிப்படுத்தும். நானும் லெக்சரருக்கு ப்ரொஃபஸருக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறேன், நீ என்னை விட கீழ்ப்படிய மாட்டேங்கிற. எனக்கு எதுக்கு இயேசு? இல்லை இல்லை, எனக்குள்ளே கிறிஸ்து இருப்பதை என்னுடைய கனிகள் வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. எனக்குள்ளேருந்து வெளிப்படுகிற கனிகளை பார்க்குற என்னுடைய பக்கத்தில் இருக்கிற என்னோட நண்பர்கள், என்னுடைய அண்டை வீட்டில் இருக்கிறவங்க அயலார் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கிறிஸ்மஸ் வரப்போகுது. கிறிஸ்மஸ் வரப்போகுது. என்ன செய்ய போகிறீங்க? பிரியாணி சாப்பிட போகிறோம். வேறு என்ன செய்ய போகிறோம்? கேக் வெட்டி கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வச்சு முன்னாடி 1 ஸ்டாருக்கு 3 ஸ்டார் கட்டி இயேசு பிறந்தார் இயேசு பிறந்தார் நாங்களே பாடிப்போம். கேரல் ரவுண்டு போவாங்களே, எனக்கு அதை பார்த்தாலே கடுப்பாக வரும். கேரல் ரவுண்டு நீங்கள் போவீங்க, பட் இருந்தாலும் நான் மனசில் தோன்றதை நான் சொல்லிடுறேன். இல்லையா, பரவாயில்ல அப்பா. என்னன்னா இவங்களே ஒரு லிஸ்ட்டை போட்டுருவாங்க. இவங்க விசுவாசிகள், இந்த சர்ச்சுக்கு வர, இன்னைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு கேரல் ரவுண்ட் வரோம், உங்கள் வீட்டுக்கு தினம் ராத்திரி அவன் 15-20 வருஷமா சர்ச்சுக்கு வந்துட்டு இருப்பான். அவன் வீட்டு வாசலில் போய் நின்று பீரந்தார் பீரந்தார் கிறிஸ்து பீரந்தார். அல்லேலூயா. கேரல் ரவுண்டு எதுக்கு போகணும்? எங்கே போகணும்?
ஆண்டவரை பற்றி அறியாதவங்களுக்கு போய் சொல்லணும், இதோ கிறிஸ்து என்னும் ரட்சகர் பிறந்திருக்கிறார் உங்களை ரட்சிக்க, பாவத்திலிருந்து விடுதலையாக்க. ஆனால் நம்மால் பெரிய சிலுவை போட்டு வீடு மாட்டு அங்கே போய் நின்று பாடுவான், இதோ ஒரு பாலகன் பிறந்தார், இதோ ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர். எனக்கு தெரியாதா? வாரம் வருஷம் எங்கள் பாஸ்டர் இதாயா பேசுகிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நாமளும் அதையும் பண்ணக்கூடாது. ஆமென். இந்த வருஷம் கிறிஸ்மஸ் வருது, என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? நான் பிளான் பண்ணியிருக்கேன். நான் பர்சனலாக இந்த வருஷம் கிறிஸ்மஸ் 25ஆம் தேதிக்குள்ளே நிறைய காரியங்களை பிளான் பண்ணியிருக்கேன் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? கிறிஸ்மஸ்க்கு துணி எடுப்பீங்க, டைம் ஆகிடுச்சு. கிறிஸ்மஸ்க்கு துணி எடுப்பீங்களா மாட்டிங்களா? நிறைய பேர் சொல்லுங்க, இருங்க ஐயாவை கேட்டு சொல்கிறேன். ஐயா அங்கேருந்து நினைப்பாரு, ஏயா இப்போவே ஞாபகப்படுத்துகிற, 12வது மாதம் வர்ற டென்ஷனை இப்போவே ஏற்றி விட்றியா? ஆமாம், சரி. துணி எடுப்பீங்களா? எடுங்க, கண்டிப்பாக எடுங்க. நல்ல ட்ரெஸ்ஸாக எடுங்க. அல்லேலூயா. நல்ல காஸ்ட்லி சுடிதாராக எடுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிசைனாக எடுங்க, பிடிச்ச ஷர்ட்டாக எடுங்க, பிடிச்ச சாரியாக எடுங்க. சரியா? சரி. பிரியாணி செய்வீங்களா? கண்டிப்பாக. கிறிஸ்மஸ் பிரியாணி இல்லாத கிறிஸ்மஸா? ஆமாம், நம்ம பிரியாணி சாப்பிட்றத பார்த்து அந்த ஒரு வாரம் ஆட்டுக்கறி பயங்கரமாக விலை ஏற்றி விட்டுறான். அல்லேலூயா. சரி, பிரியாணி செய்வீங்களா? செய்யுங்க, கண்டிப்பாக செய்யுங்க. நல்ல மட்டன் பிரியாணியாக செய்யுங்க, இல்லை நாட்டுக்கோழி பிரியாணியாக செய்யுங்க, ஏதாவது ஒன்று செய்யுங்க. கேக் வாங்குவீங்களா? கண்டிப்பாக. கேக் இல்லாமல் கிறிஸ்மஸா? சரி, நீங்கள் ட்ரெஸ் எடுங்க, பிரியாணி செய்யுங்க, கேக் வாங்குங்க, எல்லாமே பண்ணுங்க. ஆனால் நீங்கள் வாங்குகிற ட்ரெஸ்ஸை நீங்கள் போடாதீங்க. அல்லேலூயா. உங்கள் பக்கத்து வீட்டில் அவங்க இல்லாதவங்க இருக்கிறவங்க அதெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு இயேசுவோ தெரியாது. ஆனால் நீங்கள் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு, எப்படியும் உங்களுக்கு அண்ணனுக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஆளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை வாங்குவீங்க இல்லையா? அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கிட்டு பக்கத்து வீட்டில் போய், அக்கா கிறிஸ்து பிறந்தாரு, கிறிஸ்து எதுக்கு பிறந்தாரு, கிறிஸ்து ஏன் பிறந்தாருன்னா நற்செய்தி, அதாவது கிறிஸ்து பிறந்தது என்னன்னா ஒரு நல்ல செய்தி, நாங்களும் நல்ல செய்தி சொல்ல போகிறோம், இந்தாங்க நாங்கள் கிறிஸ்து பிறந்ததை உங்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம், இந்தாங்க உங்களுக்கு புது ட்ரெஸ். அல்லேலூயா. அப்புறம் சொல்லுங்க, நாளைக்கு எங்கள் வீட்டில் மட்டன் பிரியாணி உங்களுக்காக தான் செய்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் செஞ்சு சும்மா பெரிய அண்டா நிறையா செஞ்சு ஒரு சின்ன குண்டால போட்டு போய் இந்தாங்க கிறிஸ்மஸ் பிரியாணின்னு கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. நல்ல கேக்கெல்லாம் வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு 4 பீஸ் எடுத்து டிஃபன் பாக்ஸில் போட்டு, அக்கா இந்தாங்க கிறிஸ்மஸ் பலகாரம். அல்லேலூயா. அவங்கள அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்கள கேக் வெட்ட சொல்லுங்க. ஆமென். அவங்கள உங்களோட உட்காந்து சாப்பிட சொல்லுங்கள். நீங்கள் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை அவங்கள கொடுத்து அவங்கள போட்டுட்டு வர சொல்லுங்கள். நாம் எல்லாரும் சேர்ந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண போகிறோம்னு சொன்னீங்கன்னா வந்து உட்காந்து கேக்கை வெட்டி முதல்ல கேக்கை கொடுத்துருங்க. என்னதுங்க, சிம்பிளாக சொல்கிறேன், கேக்கை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பிரியாணி இலை போட்டு பிரியாணி நல்லா ஃபுல்லாக வயிறு நிறையா போட்டுருங்க. அல்லேலூயா. இப்போ அவங்க புது ட்ரெஸ் போட்டிருப்பாங்களே, புது ட்ரெஸ் போட்டு நல்லா கேக் சாப்பிட்டு பிரியாணி வயிறு ஃபுல்லாக சாப்பிட வச்சுட்டு பாஸ்டர் ஏற்கனவே உள்ளே ஒழிச்சு வச்சுருங்க. என்ன, பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் பாஸ்டரை வெளியே கூப்பிட்டு, பாஸ்டர் இவங்களுக்கு காஸ்பல் சொல்லுங்கன்னு சொல்லுங்க, போதும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பிரியாணி சாப்பிட்டு எந்திரிக்க முடியுமா? சாப்பிட்ட பிரியாணிக்காவது கேட்டு தான் ஆகணும். அல்லேலூயா. ஆமாம், ஆடு உள்ளே கத்திக்கிட்டு இருக்கோம், வேறு வழியா இல்லை, கேட்க தான் செய்வான். ஆமென். சிம்பிளுங்க, வெரி சிம்பிள். ஆண்டவரை அறிவிப்பது ரொம்ப சிம்பிள். ஆமாம். எனக்கு பேச தெரியாது, நீங்கள் பேச வேண்டாங்க, இதை செய்யுங்க. உங்கள் பாஸ்டரை கூப்பிட்டு, பாஸ்டர் சுவிசேஷம் சொல்லுங்கள் பாஸ்டர், இவங்களுக்கு எங்கள் பக்கத்து வீட்டில் 4 குடும்பத்தை கூப்பிட்டு சாப்பாடை போட்டு உட்கார வச்சு ஒரு சுவிசேஷ கூட்டம் நடத்துங்க. ஆண்டவர் நிச்சயம் அவங்கள தொடுவார். கர்த்தருடைய வார்த்தையுடைய வாழ்க்கையை மாற்றும். ஆமென். இதைத்தான் கடைசி கால சபை செய்ய வேண்டும். அவங்க என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்கிறாங்க, வெளியே இருக்கிறவனுங்க கள்ள உபதேசங்கள், கள்ள ஊழியர்கள் எழும்பி சபையை துண்டாடி மந்தையை கெடுத்து பரலோகத்துக்கு போக விடாமல் ஏதோ கர்த்தருடைய சித்தத்தை தடுத்து நிறுத்தி தடை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்களோ சபையாரே, நீங்களோ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? விசுவாசத்தில் உறுதிப்பட வேண்டும், ஆவிக்குள்ளே நீங்கள் ஜெபிக்க வேண்டும், ஆவியில் நிரம்பி ஜெபிக்க வேண்டும், தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும், உடைய வார்த்தையை கை கொள்ள வேண்டும், உடைய வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கையில் நான் நடக்க வேண்டும், எல்லாவற்றுக்கும் மேலாக ஊழியம் செய்ய வேண்டும்.
அல்லேலூயா. ஊழியம் செய்வீங்களா? ஊழியம் செய்வீங்களா? செய்வீர்களா? அல்லேலூயா. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், மறந்துடாதீங்க. என்னை அவருடைய பரலோக ராஜ்யத்தில் நிறுத்த அவர் ஒருவரே வல்லமை உள்ளவர். அவர் என்னை அவருடைய ராஜ்யத்தில் நிறுத்தணும்னா அவர் சொன்னதை நான் செஞ்சுதான் ஆகணும். அவன் அழிந்து போகின்ற ஆத்துமாக்கள் எத்தனை 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 எத்தனை! இன்னும் ஆண்டவரை பற்றி அறியாதவர்கள், தேவ அன்பை அறியாதவர்கள் எத்தனை! ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி சீக்கிரம் முடிக்கிறேன். டி மேஜர். நான் 2வது கிளாஸ் படிக்கும் போதுல இருந்து எனக்கு ஒரு நெருங்கிய நண்பன். அவன் பேர் வேல்முருகன். பேர் என்னங்க? வேல்முருகன். 2nd ஸ்டாண்டர்ட்லேருந்து நானும் அவனும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதாவது எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்னா, எனக்காக எல்லாத்தையும் செய்கிற ஃப்ரெண்ட் அவன். 2வது படிக்கும் போதே ரொம்ப சாதாரண ஏழை குடும்பத்தில் இருக்கிற பையன் அவன். அவங்க அப்பா அந்த காய்கறி வண்டி தள்ளி தான் அந்த குடும்பத்தை நடத்துகிறாரு. ஆனால் என்னை ரொம்ப நேசிக்கிறவன், எனக்காக உயிரே கொடுப்பான. உண்மையாக இவர் அவ்வளவு என்னை நேசிக்கிற நண்பன். நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன், சர்ச்சுக்கு போகிற பையன். 2வது 3வது 4வது 5வது 6வது 7வது படித்தோம், 8வது படித்தோம். 8வது அவனால் படிக்க முடியல, ஏன்னா வீட்டில் குடும்ப சூழ்நிலை ரொம்ப கஷ்டம். அவனுக்கு ஒரு தங்க இருக்கிறா, அதனால் அவன் இந்த லேத்து பட்டறைக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். நான் ஸ்கூலில் போக ஆரம்பித்தேன். ஆனாலும் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் படிக்கலனாலும் அவன் ஒவ்வொரு நாளும் நான் ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் போட்டு சைக்கிளில் போகும்போது என்னை பார்த்து சொல்லுவான், டே நீ ஸ்கூலுக்கு போகிற, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. அவ்வளவு உண்மையாக நேசிக்கிற வேல்முருகன். என்னை பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவான், ஜீவா என்னால் தான் படிக்க முடியல, நீ நல்லா படிக்கணும்டா, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது நீ ஸ்கூல் போகிறது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை உண்மையாக நேசிக்கிற மனிதன். 8வது 12வது முடித்தேன். அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சு கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பித்தான். 12th முடிச்சு, அந்த 12th முடிக்கும் போது நான் ஆண்டவரை விட்டு வெளியே போயிட்டு தூரமாக போயிட்டேன். ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டேன். பாவத்தில் சாபத்தில் அவன் எல்லாத்துலேயும் விழுந்து புரண்டு. அப்போவும் அவன் எனக்கு அட்வைஸ் பண்ணுவான், டேய் நீ ஒரு கிறிஸ்டின் பையன், நீ இப்படிலாம் பண்ணலாமா? கிறிஸ்டியன் பையன் நீ சிகரெட் பிடிக்கலாமா? கிறிஸ்டியன் பையன் நீ சினிமாவுக்கு போகலாமா? கிறிஸ்டியன் பையன் நீ சாராயம் குடிக்கலாமா? பண்ணாதடா, உங்கள் அம்மா உனக்காக ப்ரேயர் பண்ணுறாங்களே, நீ சர்ச்சுக்கு போகிற பையன், நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுற வேல்முருகன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அவன் எனக்கு அட்வைஸ் பண்ணுவான், அவன் பாக்கெட்டில் கையை விட்டு நான் காசு எடுத்துகிட்டு போய் சிகரெட் வாங்கி குடிப்பேன். ஒரு நாளில் கர்த்தர் என்னை தொட்டார், என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார். என்னை முழுவதுமாய் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தேன். என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்குதுன்னு பாட ஆரம்பித்தேன், சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன், ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். அப்போவும் வேல்முருகனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா என் ஃப்ரெண்டு திருந்திட்டான், ரொம்ப சந்தோஷம். நான் எங்கேயாவது, அப்போ நான் கீபோர்டு பிளேயராக இருந்தேன் வெஸ்லியனாக்கு. நான் எங்கேயாவது கீபோர்டு வாசிக்க போகணும், லோக்கலில் போகணுன்னா அவன் பைக் வச்சுருந்தான். அந்த பைக் எடுத்துகிட்டு வந்து எங்கேனாலும் என்ன ட்ராப் பண்ணுவான், என்னை பின்னாடி உட்கார வச்சு ரொம்ப சந்தோஷமாக ட்ராப் பண்ணுவான். எல்லா கூட்டத்துலையும் ட்ராப் பண்ணுவான். ட்ராப் பண்ணிட்டு நாங்கள் இருக்கிற பகுதியில் வந்து சொல்லுவான், டேய் என் ஃப்ரெண்டு ஜீவா எவ்வளோ பெரிய கீபோர்டு பிளேயர் தெரியுமா, எவ்வளோ பெரிய கூட்டத்தில் கீபோர்டு வாசிக்கிறான் தெரியுமா, அவன் எப்படி பாடுறான் தெரியுமா. காலையில் வந்தால் பசங்களாம் சொல்லுவாங்க, டேய் ராத்திரி ஃபுல்லாக ஜீவா பூரானா தாண்டா பாடிட்டு இருக்கிறான் அந்த வேல்முருகன். ஏன்னா அவ்வளவு என்ன நேசிக்கிற வேல்முருகன். எப்போதும் சிரித்த முகம். அவன் துக்கமாக இருந்தது நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ சிரிக்கிற என்னுடைய நண்பன். அல்லேலூயா. என்ன அவ்வளவு நேசிக்கிற மனிதன். நான் எது கேட்டாலும் கொடுத்துருவாங்க. ஒரு நாளில் நான் எம்எஸ்சி படிக்கும்போது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊட்டிக்கு போகணும். அப்போது என்கிட்ட பைக் இல்லை. அப்போ நான் எங்கே வெளியே போனாலும் அவனோட பைக் தான் எடுத்துகிட்டு போவேன். நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், டேய் வேல் எங்கடா இருக்க, எனக்கு உன்னோட பைக் வேணும் அப்படின்னு சொன்னான். ஜீவா கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்கலாமல்ல. நான் கேட்டேன், என்னாச்சு? எனக்கு பைக் வேணும், நாங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டூர் போகிறோம்டா, எனக்கு பைக் வேணும்னு சொன்னால் அவன் சொன்னான், ஒரு 20 நிமிஷம் எனக்காக வெயிட் பண்ணுவியா? நான் வெயிட் பண்ணுறேன். கரெக்டாக 20 நிமிஷத்தில் வந்தான். இன்னொரு நண்பனை கூட்டிகிட்டு வந்தான். அவன் பைக்கை என்கிட்ட கொடுத்துட்டு அவனோட பைக்கில் ஏறி போயிட்டான். நான் கிளம்பி போயிட்டேன், ஊட்டிக்கு போயிட்டேன். சாயங்காலம் வந்து பைக்கை திருப்பி கொடுக்கும்போது அவன்கிட்ட கேட்டேன், காலை எங்கடா போயிட்டேன், 20 நிமிஷம் என்னை ஏன்டா வெயிட் பண்ண வச்ச? அவன் சொன்னான், இல்லை வச்சான், இன்னைக்கு என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை வீடு பார்க்கறதுக்காக காலையில் போனோம். கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி 25 கிலோமீட்டர் அன்னூர் போயிட்டோம். அப்போ தான் நீ ஃபோன் பண்ணுற எனக்கு பைக் வேணும்னு. நான் அதனால் எங்கள் அம்மா அப்பா எல்லாத்தையும் அங்கேயே நிப்பாட்டிட்டு ஜீவா பைக் கேட்டா நான் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தங்கச்சிக்கு கல்யாண விஷயத்தை கூட பெருசாக என்ன அதை காட்டிலும் என்ன ரொம்ப நேசிக்கிற என்னுடைய நண்பன். என்ன கேட்டாலும் கொடுத்துருவான், காசு கேட்டால் கொடுத்துருவான். அல்லேலூயா.
ஒரு நாள் எங்க சர்ச்சில் ஒரு சுவிசேஷ கூட்டம் நடக்குது. 3 நாள் சிறப்பு கூட்டம். வெளியே இருந்து விசேஷத்தை செய்தியாளரை அழைத்திருக்கிறோம். எங்க சர்ச்சில் ஒரு 2 வாரமா அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. ஆண்டவரை அறியாத உங்களுடைய நண்பர்களை, உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள சொல்லி சர்ச்சுக்கு கூட்டிட்டு வாங்க. நல்ல சுவிசேஷம் சொல்லி கர்த்தர் நிச்சயம் அவங்க வாழ்க்கையை மாற்றுவார், அவங்கள தொடுவார்னு சொல்றாங்க. அந்த கூட்டத்துக்கு 3 நாளும் நான் தான் கீபோர்டு வாசிக்கிறேன். ஒரே பிராக்டிஸ் தான், ஒரே பாட்டு பிராக்டிஸ் தான். ஏன்னா நல்லா வாசிக்கணும், நல்லா பாட்டு பாடணும், அழகா கீபோர்டு வாசிக்கணும். முதல் நாள் கூட்டம் 6 மணிக்கு கூட்டம் நடக்குது. முதல் நாள் என்ன டிராப் பண்றது வேல்முருகன். 2வது நாள் சாயங்காலம் என்ன டிராப் பண்றது வேல்முருகன். நடக்கிறது என்ன? சுவிசேஷ கூட்டம். சொன்ன அறிவிப்பு என்ன? ஆண்டவரை பற்றி அறியாதவங்க நண்பர்களுக்கு சொல்லி கூட்டிட்டு வாங்க. என்ன டிராப் பண்ணிட்டு வேல்முருகன் போயிடுவான். 2வது நாள் என்ன டிராப் பண்றான், போயிட்டான். 3வது நாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை எங்க பாஸ்டர் சொல்றாரு, இன்னைக்கு கண்டிப்பா ஒரு ஆத்மாவையாவது உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டை கட்டாயப்படுத்தியாவது இன்னைக்கு சபைக்கு கூட்டிட்டு வரணும். சாயங்காலம் அவங்க சுவிசேஷம் அவங்களுக்கு சொல்லியே ஆகணும். சாயங்காலம் 6 மணிக்கு மறுபடியும் என்ன வேல்முருகன் அவனோட பைக்ல கீபோர்டை வச்சுட்டு கொண்டு வந்து சர்ச்சில் விடுறான். நான் சொன்னேன் அவன்கிட்ட, டே 9 மணிக்கு வந்துரு, கரெக்டாக வந்துரு. அப்போ நான் பெங்களூர்ல வேலை செய்கிறேன். 9 மணிக்கு கரெக்டாக வந்துரு, நான் பஸ்ஸை பிடிக்கணும். 6 மணி கூட்டத்துக்கு என்னை இறக்கி விட்டுட்டு வேல்முருகன் போயிட்டான். கூட்டம் பயங்கர வல்லமையாக இருந்துச்சுங்க. பயங்கர வர்ஷிப், பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆராதனை மகிமையாக இருந்துச்சு. எல்லாரும் சொன்னாங்க, எப்பா இந்த கீபோர்டு வாசிக்கிற தம்பி என்னமா பாடுறாரு, என்னமா ஆராதனை நடத்துறாரு, என்னமா கீபோர்டு வாசிக்கிறாரு, தேவ பிரசன்னம், ஐயோ. எல்லாரும் வந்து என்கிட்ட சொல்லிட்டு போனோம், தம்பி ரொம்ப அழகா இருந்துச்சுப்பா அவனோட ஆராதனை. 9 மணி ஆச்சு, வேல்முருகன் வரல. எனக்கு பஸ்ஸுக்கு நேரம் ஆச்சு. வேகமாக நான் வீட்டில் போய் என்னோட பையை எடுத்துட்டு நான் வேகமாக பஸ்ஸை பிடிச்சி பெங்களூர் போயிட்டேன். வேல்முருகனுக்கு அதுக்கப்புறம் நான் கால் பண்ணல, அவனும் எனக்கு கால் பண்ணல. சரியா 1 மாதம் கழிச்சு மறுபடியும் கோயம்புத்தூர்ல வந்து இறங்குறேன். இப்போ தான் எனக்கு வேல்முருகன் ஞாபகம் வருது. அடடா, காலையில் 5 மணிக்கு காந்திபுரத்தில் இறங்குறமே, நம்மளை வீட்டில் ட்ராப் பண்ணணும். ஏன்னா நமக்கு தான் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறானே, என்ன கேட்டாலும் செய்கிற ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறானே. ஃபோன் அடித்தேன், வேல்முருகன் எங்கடா இருக்க? நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன்டா, என்னை வந்து பிக் பண்ணிக்கோ. மறுமுனையில் ஃபோனை எடுத்தது வேல்முருகன் அல்ல, வேல்முருகன் அம்மா. அவங்க சொன்னாங்க, தம்பி நான் அம்மா பேசுகிறேன். நான் கேட்டேன், என்னம்மா தூங்கிட்டு இருக்கானா, அவனை எழுப்பி விடுங்க. அவங்க சொன்னாங்க, வேல்முருகன் ஒரே அடியாக தூங்கிட்டான்ப்பா, உனக்கு தெரியாதா? வேல்முருகன் இல்லை இப்போ. எனக்கு இன்னும் அவனோட சிரித்த முகம் என்னென்ன ஞாபகம் இருக்கு. வேல்முருகன் இல்லை, உனக்கு தெரியாதாடா? அழுதாங்க. எனக்கு காலையில் பயங்கர ஷாக். என்ன சொல்றீங்க? இப்போ தானே அவனை பார்த்தேன், 1 மாசம் தானே ஆச்சு. அடுத்த நாள் காலையில் வீட்டில் வந்து என்னுடைய நண்பர்கள்ட்ட கேட்குறேன், வேல்முருகனுக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா யாருமே என்கிட்ட சொல்லலை? என்ன ஆச்சு? இல்லடா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வேலைக்கு வந்தான். வேலை முடிச்சுட்டு, வேலை ஓவர் டைமாக இருந்தனால எங்கள்கிட்ட தான் சொன்னான், டே ஜீவாவை பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணும், நீங்கள் போய் ட்ராப் பண்ணிருக்கடா, எனக்கு ஓவர் டைம் வேலை இருக்குது, அவசர வேலை இருக்குது, அதனால் என்னால் போக முடியாது, எங்கள்கிட்ட தான் சொன்னான். சொல்லிட்டு ராத்திரி 12 மணிக்கு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போகிற வழியில் அங்கே ரேஸ் பந்தயம் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ராத்திரி 12 மணிக்கு அந்த யாரும் இல்லாத ரோட்டில் வேகமாக வந்த மாட்டு வண்டி இவன் பைக் மேலே மோதினதுனால வேல்முருகன் தூக்கி வீசப்பட்டான். பலத்த காயம். தூக்கி வீசப்பட்டவன் புதரில் போய் விழுந்தான். யாருக்கும் தெரியல, நிறைய ரத்தம் போயிடுச்சு. காலையில் 6 மணிக்கு அந்த வழியாக வாக்கிங் வந்தவங்க பார்த்தபோது என்ன ஏதோ ஒரு முனகல் சத்தம் கேட்குதேன்னு போய் பார்த்தபோது எல்லா ரத்தத்தையும் இழந்து ஆல்மோஸ்ட் 99% மரித்த நிலைமையில வேல்முருகனை எடுத்த போது அவன் மரித்து விட்டான். சாயங்காலம் 6 மணிக்கு என்னை எங்க டிராப் பண்றாரு? சுவிசேஷ கூட்டத்தில். சுவிசேஷ கூட்டத்தில் ஆராதனை நடத்துறது யாரு? காலையில அறிவிப்பு சொல்றாரு பாஸ்டர், உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டையாவது இன்னைக்கு சாயங்காலம் கூட்டிட்டு வந்துரு. எப்படி ஆயிலும் அவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அவன் ஆத்மா நரகத்துக்கு போயிடக்கூடாது. உணர்வில்லாதவனாய்
6 மணிக்கு என்னை சர்ச்சில் என்னை ட்ராப் பண்ணிட்டு 9 மணிக்கு வந்துறேன்ட்டு திரும்பி போற அவனை ஒரு நிமிஷம் நில்லுடான்னு சொல்லக்கூட உணர்வில்லாதவனாய், சுயநலம் உள்ளவனாய், நான் இன்னைக்கு அழுகிறேன். அவனை நினைக்கும் போதெல்லாம் அழுகிறேன். அந்த சிரித்த முகம் இன்னைக்கு என் முன்னாடி நிற்குது. சுவிசேஷம் சொல்ல வேண்டியனா, ஆண்டவரை அறிவிக்க வேண்டியனா, அன்னைக்கு சொல்லாமல் விட்டுட்டேன். அவனோட அம்மாவோட அழுகை எனக்கு இன்னும் என் காதில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. வேல்முருகன் என்னை பார்த்து சிரிக்கிற அந்த முகம் இன்னும் எனக்கு என் முன்னாடி இருக்குது. ஒரு நாளில் ஆண்டவர் வருவார், என்ன பரலோகத்தில் கூட்டிட்டு போவார். நியாய தீர்ப்பு நாளில் எல்லாரும் அவருக்கு முன்னாடி நிற்கும் போது வேல்முருகனும் லைன்ல நிற்பான். ஆண்டவர் வேல்முருகனை பார்த்து கேட்பாரு, ஏன்பா என்னை பத்தி உனக்கு தெரியாதா? சுவிசேஷம் யாருன்னு சொல்லலையா? அவன் கண்டிப்பா எனக்கு தெரியும். அப்பயும் வேல்முருகன் என்னை காட்டி கொடுக்க மாட்டான். ஒருவேளை என்னை திரும்பி என்னை பார்த்தானா அந்த பார்வைக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்னு நான் இன்னும் தெரியல. I missed என்னுடைய ஆத்ம சிநேகிதனை நான் இழந்து விட்டேன். இன்றைக்கும் அழுது கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, அவன் என்னை பார்த்தானா அந்த பார்வைக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? கண்டிப்பா அவன் என்ன சொல்ல மாட்டான், ஆண்டவர்கிட்ட சொல்லி கொடுக்க மாட்டான், ஜீவா எனக்கு சொல்லலைன்னு சொல்ல மாட்டான். ஆனா ஒருவேளை திரும்பி, ஏண்டா 6 மணிக்கு என்ன தடுத்து நிறுத்திருக்கலாம்லடா, அன்னைக்கு நான் சுவிசேஷத்தை கேட்டிருந்து ராத்திரி 9 மணிக்கு நான் திரும்பி போகும்போது ஆக்சிடென்ட்டே ஆயிருந்தாலும் ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் கொடுப்பேன்னு எனக்கு வசனம் தெரிஞ்சிருந்ததுன்னா, இயேசுன்ற நாமம் தெரிஞ்சிருந்ததுன்னா, உனக்கு தெரிஞ்ச நாமம் எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, இந்த ராத்திரி 12 மணிக்கு நான் அடிபட்ட போது இயேசுவேன்னு கூப்பிட்டுருப்பேன். ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருப்பாரு. யார்கிட்ட போய் பதில் சொல்றது? சில கேள்விகளுக்கு பதில் இல்லை. ஏன் நாம் ஊழியம் செய்யணும்? ஆத்மாவை இழந்துடக்கூடாது. ஒரு வேல்முருகனை இழந்துட்டு இன்னும் அழுது கொண்டிருக்கிறேன். அவனை எப்படி எதிர்கொள்ள போறேன்? நியாய தீர்ப்பு நாளில் என்ன பதில் சொல்ல போறேன்? கண்களை மூடி விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். ஆவிக்குள்ள ஜெபியுங்கள். கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ உங்களை ஒப்புக் கொடுங்கள். அவருக்கு கீழ்ப்படியுங்கள். அழிந்து போகிற ஆத்துமாக்களை ரட்சிக்க ஊழியம் செய்யுங்கள். சபை நிரப்பப்படட்டும். நீங்க எழும்பினாதான் தேசம் சந்திக்கப்படும். நீங்க ஊழியம் செஞ்சாதான் சபை வளரும். என்னை போல நீங்களும் குற்றவாளி ஆயிடக்கூடாது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 15 வருஷம் பார்க்கிறவங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்றேன். ரோட்ல போறவங்க, பஸ்ல வர்றவங்க, ட்ரெயின்ல வர்றவங்க, ஃபிளைட்ல வர்றவங்க, நான் லிஃப்ட் கொடுக்குறவங்க எல்லாத்துக்கும் ஆண்டவரை பத்தி சொல்லாம விட்டதே இல்லை ஒரு நாளும். ஆனாலும் நான் இழந்த என்னுடைய வேல்முருகன் இன்னமும் என்னை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறான். அந்த நாமத்தை சொல்ல மறந்துட்டனே. என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றவங்க, நான் இனி ஊழியம் செய்யறேன்னு சொல்றவங்க, ஆண்டவருக்காக ஆத்தும ஆதாயம் செய்வேன்னு சொல்றவங்க, ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால். கேட்கலாமா மறுபடியும்? ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் நிரப்புமையா.
எங்களோடு பேசினதற்காக மிக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தில் உறுதிப்படணும், பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, தேவனுடைய அன்பிலே எங்களை காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, பகுத்தறிவுள்ளவளாயிருந்து ஆண்டவரே, ஹல்லேலூயா, சிலரை நாங்கள் ரட்சிப்பதற்கு ஆண்டவரே இந்த ஆத்துமா ஆதாய பணியை நாங்கள் செய்ய வேண்டும் அப்பா. ஆண்டவரே, ஆத்துமா விலையேற பெற்றது. ஆண்டவரே, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானவான் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. இந்த கடைசி நாட்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பை வெளிப்படுத்த, உம்முடைய அன்பை ஆண்டவரை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க எனக்கும் எங்களுக்கு நீ கிருபைகளை தருவீராக. நீர் ஒருவரே எங்களை வலுவாதபடி காக்க வல்லமையுள்ள தேவன். உடைய மாசற்ற மகிமையுள்ள சன்னிதானத்தில் எங்களை நிறுத்துவதற்கு இயேசுவே நீர் ஒருவரே வல்லமையுள்ள தேவன் அப்பா. நாங்கள் ஆண்டவரே விசுவாசத்தில் இன்னும் உறுதிப்பட, அதற்காக பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண, தேவனுடைய அன்பிலே எங்களை காத்து கொண்டு ஆண்டவரே பகுத்தறிவுள்ளவளாயிருந்து ஆண்டவரே அக்கினிக்கு நேராக நித்திய நரகத்திற்கு நேராக செல்லுகிற ஜனங்களை ஆண்டவரை ரட்சிக்கிற அந்த ஆண்டவரை பணியிலே எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள இன்னும் எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரை, நீ தந்த நேரங்களையும் காலங்களையும் அநேக நாட்களில் நாங்கள் வீணாய் செலவழித்து விட்டோம் அப்பா. ஆனால் ஆண்டவரே, இந்த நாட்களில் உணர்வுகளை இருதயத்தோடு ஆண்டவரே உம்முடைய சாட்சிகளாய் நிற்க, உம்முடைய அன்பை வெளிப்படுத்த, உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க எங்களுக்கு நீ கிருபைகளை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களை ஆண்டவரே, நாங்கள் பார்க்கிற, நாங்கள் பழகுகிற, நாங்கள் பேசுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பை சொல்வதற்கு, உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு எங்களை நீர் ஆண்டவரே பலப்படுத்துவீராக. இன்னும் எங்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, நீர் பேசினதற்காய் நன்றி. உம்முடைய ஊழியரை கொண்டு 2 நாட்களும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினதற்காக நன்றி. ஒருவேளை இயேசுவின் ரட்சிப்பை பெறாமல் இங்கே யாராவது இருப்பீர்கள் என்று சொன்னால் அவருடைய ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுதான் நமக்கு ஹல்லேலூயா அவருடைய இரத்தத்தை நமக்காக கொடுத்தார். அவருடைய இரத்தத்தை நமக்காக சிந்தினார். இரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அவரே நமக்காக இந்த உலகத்தில் வந்து தேவாதி தேவன் மாம்சத்திலே அவர் நமக்காக வெளிப்பட்டு நமக்காக ஜீவனை கொடுத்தார். அவருடைய இரத்தத்தை சிந்தினார். ஆமென். அவரே அல்லாமல் நமக்கு நித்திய ஜீவன் இல்லை. அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். ஹல்லேலூயா. அந்த நித்திய ஜீவனை நீங்களும் சேர்ந்தித்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே ஹல்லேலூயா நிறைய ஆஸ்திகள் ஐஸ்வர்யங்கள் நமக்கு இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஆனா இயேசு இல்லாம நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தை விட்டு போகக்கூடாது. ஹல்லேலூயா. இயேசு நம்முடைய இதயத்தில் இருக்க வேண்டும். இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அப்படி யாராவது இதுவரைக்கும் இயேசுவுக்கு முழுமையாக உங்களை ஒப்பு கொடுக்கலன்னா இந்த இரவே ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. அவருடைய பிள்ளைகளாக வாழுங்க. அவர் உங்களுக்கு போதுமானவர். அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். இந்த இம்மையில் மட்டுமல்ல, மறுமையிலும் நித்திய ஜீவன் அவர் நமக்கு தருகிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவரே, எமக்கு நன்றி. இந்த இரவு நேரத்தில் வந்த அனைவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க. உங்க பிரசனம் இதுவரைக்கும் எங்களை நடத்தினதுக்காக நன்றி அப்பா. நீர் எங்களோடு ஒவ்வொரு நாளும், நேற்றைக்கு காலையில ஆண்டவரே, இரவு நேரத்தில், இன்று காலை 2 ஆராதனைகளிலும், இந்த நேரத்திலும் ஆண்டவரே அருமையான நம்முடைய மகனை கொண்டு நீர் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் தாமதிக்காமல் ஆண்டவரே நிர்விசாரமாயிராமல் ஆண்டவரே ஹல்லேலூயா நாங்கள் எப்படியெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியுமோ ஆண்டவரே அதற்கு நாங்கள் ஆண்டவரே எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நீர் ஹல்லேலூயா இன்னும் உம்முடைய வல்லமையினால் நிறைத்தருளும், பரிசுத்த அபிஷேகத்தினால் நிறைத்தருளும். சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய எல்லா ஞானத்தினாலும் ஆண்டவரே பலத்தினாலும் எங்களை நீ நிறைத்தருளுவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஊழியருக்காக ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே இந்த நேரத்திலும் ஆண்டவரே அருமையான சுவிசேஷ ஜீவாவர்களுக்காக மறுபடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உடைய ஊழியத்தின் நிமித்தம் பல இடங்களிலே அவர்கள் அலைந்து ஆண்டவரே திரிகிறதை பார்க்கிறோம், பிரயாணப்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிரசனம் இருக்கட்டும். அவர்கள் செல்லுகிற இடங்களிலெல்லாம் ஆத்துமா ஆண்டவரே ரட்சிக்கப்பட, ஜனங்கள் ஆண்டவரே விடுதலையாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அன்யோன்யமும் நாம் அனைவரோடும் விசேஷமாக நேற்றைய தினத்திலும் இந்த நாளிலும் ஆண்டவருடைய ஊழியத்திலே நம்ம மத்தியிலே செய்த
அருமையான ஊழியரோடும் அவருடைய குடும்பத்தோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.